போதும் போதும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதிஷ். நம்ம லாஸ்ட் எபிசோடு இந்த இடத்துல தாங்க என் பண்ணோம். ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் மவுண்டன் போகிறோங்க. கிஸ்ஸிங் மவுண்டன் எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு பைக் ஓட்டோட சொல்கிறேன். அதேமாதிரி நம்ம சேனல் புதுசாக வந்துருக்காங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எடுத்து உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வாங்க அப்படியே பறக்க ஆரம்பிக்கலாம். இதோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க இந்த ஃபால்ஸ்லேருந்து. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் மவுண்டன் போகிறோங்க. ஸோ வந்து இப்போ மழை வேறு பெய்யுது, அந்த இடத்துல போய் சேர முடியுமா என்னன்னே தெரியல. ஸோ வந்து இன்றைக்கி இது வந்து மலையில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த விளாகை. ஐயோ, கோப்ரோ வேறு காலியாகிட போகுதுங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் வேறு ரெயின் அடிக்குது. கோப்ரோவில் தான் இன்றைக்கி கோப்ரோ தொலைஞ்சிது. அச்சோ, பார்த்துக்கலாம் விடுங்க, உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா. கேமராவில் தண்ணி ஊற்றுது போலங்க. ஐயோ, கோப்ரோ கழட்டி பாக்கில் வச்சிருவா. நான் வேறு வாட்டர் ப்ரூஃபிங் கேஸிங்லாம் வேறு போடவே இல்லைங்க கோப்ரோவில். பரவாயில்ல, மழை லைட்டாக தான் அடிக்குது. ஸோ நம்ம கோ ரைடர் முன்னாடி போயிட்டுருக்காருங்க. நம்ம வைசர் க்ளோஸ் பண்ணிட்டோங்க. கோப்ரோவுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தாலே ஓகே தாங்க. கோப்ரோவுக்கு ஏதாச்சும் ஆணுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. டப்பா டான்ஸ் ஆடிடும். அடுத்தது ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குங்க. கோப்ரோ ஸ்கின்னில் ஃபுல்லாக லென்ஸ் ஃபுல்லாக தண்ணிங்க. இப்போ நம்ம வந்த வழியிலே அப்படியே திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறோம். இப்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமே, இந்த இடத்துல மழை பெய்யுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் அந்த இடத்துல கொஞ்சம் மழை நின்றுடும். ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா மழையில் மாட்டிட்டோங்க. ஃபுல் மழை. கோப்ரோவை கழட்டி பாக்கெட்டில் வச்சுருவா. இப்போ ஓகே. இப்போ நம்ம பின்னாடி தான் அடிக்கும் மழை. இப்போ பிரச்சனை இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம கோப்ரோ தொடச்சிக்கலாம், ட்ரெஸ்ஸை வச்சு தொடச்சிக்கலாம். இங்கே மழை பெய்யாதுங்க. இங்கே நமக்கு ஸ்ட்ரைட்டாக பெய்யும், இல்லை ஆப்போசிட்டில் பெய்யும். இருந்தாலும் அடிக்குதேப்பா, சொல்லி வாய மூடல, செம்மாட்டி அடிக்குது மழை. ஓகே. கீழே இறங்கும் போது அடிக்காது மழை. சைடாக தான் வச்சுருக்கேன், ஒரு சைடாக. ஐயோ, போதும் மழை போதும், மழை தந்த காயம் போதும். இது வேற மாதிரி வருங்க இந்த பாட்டு. போதும் காதல் போதும், காதல் தந்த காயம் போதும். அதுதான் நான் அப்படியே மாற்றி பாடிட்டேன். ஐயோ, லைட்டாக மழை விட்டுருச்சுங்க இந்த இடத்துல. போதும் மழை போதும், மழை தந்த காயம் போதும். போதும். அப்பா, மழை ஸ்லோவாகிடுச்சுங்க. இது ஓகே தாங்க, மழை ஸ்லோவானதே ஓகே தாங்க. ஸோ வந்து நம்ம இப்போது கிஸ்ஸிங் மவுண்டனுக்கு எப்படியாவது போகணும். எந்த கிஸ்ஸிங் மவுண்டன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் இருக்குங்க. வந்த வழியிலே நம்ம பார்த்தோம்ல ஒரு மவுண்டனு. ஸோ வந்து அதுதான் கிஸ்ஸிங் மவுண்டன். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். ஃபஸ்ட் நான் அங்கே போயிட்டு தான் இந்த ஃபால்ஸ்க்கு வரலான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஃபால்ஸை பார்த்தாச்சு. ஓகே ஃபைன். ஏன் லைட்டை நான் போட்டு வச்சுருக்கேன் ஹைபி மேத். இருங்க அப்படியே தொடச்சிக்கிறேன். இருந்தாலுமே மழை தண்ணி உழுவுதுங்க. ஐயோ, மழை தண்ணி உழுந்துகிட்டே இருக்குங்க. ஆகா ஆசமான ஒரு ரோடுங்க. ஃபாஸ்ட்டாக போனேன்னு வச்சுக்கலாம், நிறையா தெளிக்குங்க தண்ணி, மழை தண்ணி. காற்றுலையும் புயல்லையும் விளாக் பண்ணிட்டு வர்றேன். புயல்லாம் அடிக்கல, ஒரே ஸ்னோ அண்டு மழையாக தாங்க இருக்குது. மழை திடீர்னு ஒரு இடத்துல பெய்யும், திடீர்னு ஒரு இடத்துல பெய்யாது, திடீர்னு வெயில் காட்டும். கேரளா சைடு மட்டுமே அப்படி தான் இருக்கும். கேரளா சைடு எப்போ பார்த்தாலுமே. இப்போ இங்கே மழை விட்டுருச்சு பாருங்களேன். ஸோ வந்து இப்போ நம்ம டேரெக்டாக கிஸ்ஸிங் மவுண்டன் தாங்க போகிறோம். வரும்போதே அதில் ஏறலாம் நான் நினச்சேன், பட் வரும்போது ஏற முடியல. ஏதோ ஒரு ஆஃப் ரோடிங் போகுதுப்பா. நம்ம நினச்சோன்னா நம்ம நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணலாங்க. ஏறுங்க பார்ப்போம். கிஸ்ஸிங் மவுண்டன் அது மேலே தான் இருக்குது. கோப்ரோவில் சார்ஜ் இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே வாங்க, ஏறுவோம். அப்படியே ஐயோ, கொஞ்சம் வழுக்குதுங்க ரோடு வேறு, பார்த்து தான் ஏறணும். ஓகே, கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆகி மாட்டுதுங்க. அங்கே பார்த்தீங்களா இல்லையா, அங்கே பாருங்களா எப்படி ஏறுறோன்னு. ஸ்வங்கின்னு ஏறுறோம் பார்த்தீங்களா இல்லையா. சர்ன்னு போகலாங்க, அப்படியே சும்மா சங்கின்னு போகலாங்க. ஏறு நிதிஷே. மழை பெய்யலாம், இன்னும் நம்ம தம்சம் பண்ணிடலாங்க, அடித்து நவுத்திடலாம் மழை பெய்யலனா. இப்போ நம்ம எப்படி வந்தோம்? தோ இருக்கு கிஸ்ஸிங் மவுண்டன். தோ இருக்குங்க கிஸ்ஸிங் மவுண்டன். ஏறிக்கொண்டு இருக்கிறோம். ஏறிவிட்டோம் கிஸ்ஸிங் மவுண்டனில். ஸோ வந்து இங்கே மழை பெய்யல பாருங்களேன். இங்கே மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதோ நம்ம கிஸ்ஸிங் மவுண்டனில் ஏறியாச்சுங்க.
இங்கே எப்படி இருக்க போன்னு தெரியல. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with bro? பிடிச்சலாம் அவர் போய் இதா துள்ளி துள்ளி போகுது வண்டி வேற. காமா போறாரு அவரு. ஐயோ 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 காமா போயிட்டாருங்க அவரு. கிசி மோட்டர் பார்த்துட்டே போறாரோ. என்ன ப்ரோ? சரி ஓகே வாங்க. ஏன் ரைடிங் இயர்ஸ் ஆல்ரெடி நனைஞ்சிருச்சு. சரி ஓகேங்க, நம்ம நாளைக்கு வந்துக்கலாம் கிஸ்ஸிங் மவுண்டனுக்கு. ஓகே, அப்படியே நம்ம இந்த வியூக்கு போயிடலாம். அப்படியே இந்த மவுண்டன் வாவ். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம ரூமுக்கு தாங்க போகிறோம். ஏதோ ஒரு வழி இருக்குப்பா. மழை வந்து விட்டு விட்டு பெய்யுதுங்க ஒரு மாதிரியா. இதோ நம்ம பேண்ட்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அழுக்காயிடுச்சுங்க. இந்த பக்கமும் செமையான அழுக்கு இருக்குது. ஐயோ செம அழுக்குங்க பேண்ட்டில். அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை அவள் பேரழகு. பிடிச்சிச்சு, மழை பிடிச்சிச்சுங்க. போனி போ போனி போ, தனியாக மலையில் மாட்டிக்கிட்டேன், துணை வேண்டாம் அன்பே போ. பிணமாக பைக் ஓட்டிகிட்ருக்கேன், பிணமாக எப்படான்னு திசை பைக் ஓட்டுவேன். மழை விட்டு 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 போயிடுதுங்க. திடீர்னு மழை ஓவராக பெய்யுது, திடீர்னு மழை அப்படியே ஆஃப் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஆஃப் ஆகிடுது பார்த்தீங்களா, இப்படி தாங்க. இப்போ அப்படியே டோட்டலாக நினச்சி பார்த்தீங்களா இல்லையா? இருங்க தொடச்சி விட்ருவோம். ஓகே, இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஆஹா, மைக்கு வேறு நனைஞ்சிருச்சு. சரி ஓகே, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அடுத்த மழை பிடிச்சிக்கிச்சிங்க. ஐயோ அடுத்த மழை பிடிச்சிக்கிச்சே. ஆகா ஆகா, நம்ம கிஸ்ஸிங் மவுண்டன் போகலான்னு நினச்சோம். நமக்கு இப்போது மழை வந்து கிஸ் அடிச்சிட்ருக்கு. பொட்டு 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 பொட்டாக அடிச்சிட்டு இருக்கு. கோரேட் வராரு பின்னாடி. ஐயோ ஐயோ பிடிச்சிச்சா டே ப்ரோ. இல்லை ப்ரோ, மொத்தம் எத்தனை பேர்? இல்லைண்ணா, நாங்கள் பைக்கில் தான் ப்ரோ ஃபுல்லாக பண்ணுறோம். பைக்கில் எங்கள் இந்த பிளேஸில் உங்கள் வண்டி ஏற்றி விட மாட்டாங்க. நான் வாகமில் மெயின் பிளேஸே இதுதான். ஓ, வண்டி அலோடு கிடையாது. எங்கள் பெர்மிஷன் இருந்தாலும் உங்கள் வண்டிக்கு பெர்மிஷனோட எங்கள் வண்டி மட்டும் தான் போகிற ஏரியா. ஓகே, அப்போ நாங்களாம் போகக்கூடாது அந்த வழியா? ஆமாம், 1-2 பிளேஸ் இருக்குது, அது உங்கள் வண்டி போகிற பிளேஸ். ஓகே, இது வந்து எங்கள் ஜீப்பு மட்டும் போகிற பிளேஸ். ஓ, டோப்பு ஹில் ஸ்டேஷன். ஜீப்பு 4 வீல் வண்டி மட்டும் ரொம்ப டோப்பு ஹில் ஸ்டேஷன். இல்லை ப்ரோ, நமக்கு ஜீப்லாம் செட் ஆகாது ப்ரோ. நமக்கு வந்து எனக்கும் பைக்கு தான். என்னோட யூமிக்கே விட்டு கொடுக்க மாட்டேன். என் யூமிக்கோ கூட தான் நான் போவேன். நீங்கள் அதுக்கு கூட அப்போ நீங்கள் ஜீப்பில் போகணுன்னு சொன்னால் யாராச்சும் வந்தால் நீங்கள் கொடுத்தா போதும். ஓ, ப்ரொமோஷனா? எங்கே ப்ரோ ஏறுவான்? ஓ, என் செல்லக்குட்டி எங்கே வேணா ஏறும் ப்ரோ. சரி, அப்படி ஏறலன்னா 5000 ரூபா பந்தயம் வச்சுருவோம், இல்லை 10000 ரூபா வச்சுருவோமா ப்ரோ? இது எப்படி ப்ரோ? கூட கீழே விழாம எடுக்காம சறுக்காம ஏற்றணும். எங்க வண்டி 4 வீல் ஏற்றுற ஆஃப் ரோடு பிளேஸில் 10000 ரூபா பெட்டி இப்போ போவோம் ப்ரோ. சரி, இல்லை இப்போ எனக்கு பர்மிஷன் கொடுங்க. இப்போ பர்மிஷன் இப்போ நான் வந்து அந்த வழியாக பைக் எடுத்துகிட்டு வரேன், பர்மிஷன் கொடுப்பீங்களா எனக்கு? அதுதான் ப்ரோ, அந்த இடத்துல எங்க வண்டி ஆஃப் ரோடு எங்க பெர்மிஷன் எடுத்து நாங்க ஓடுற பிளேஸ். அங்க பிரைவேட் வண்டி அலோட் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஆஃப் ரோட் பிளேஸ்ல நாங்க ஏற மாதிரி உங்களுக்கு ஏற முடியாது இந்த டைம்ல. ஓகே ஓகே, நிறைய ரைடர்ஸ் வரதானே, கேரளால இருந்து, ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து வரது. எஸ் 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 எஸ், நடந்து கேட்டது. ஓகே ஓகே, அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, இப்பவே வெட்டுவோம், இப்பவே போவோம். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ வேறு ஏதாவது பிளேசஸ் நான் கால் பண்ணுறேன், பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆஃப் ரோடிங்க்கு. தலைவர் எனக்கே ப்ரொமோஷன் கொடுக்குறாரு.
இந்த இதை வாங்குறது எதுக்கு காரணம், நம்ம அவர்கிட்ட கால் பண்ணி கேட்குறதுக்கு தான். எங்கே போயிட்டார் அவர்? ஐயோ, ஜீப் மட்டும் தான் அலோடா, எங்கள் பைக்கெலாம் விட மாட்டியா அப்போ ப்ரோ? ஐயோ கோப்ரோ காலி ஆகிட்டுருக்கு. ஐயோ கோப்ரோ. சரி சும்மா வச்சுப்போம் இதை, ஜீப் நம்பரை ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும். அவர் கரெக்டாக போயிட்டுருக்காரு, பார்ப்போம் அவர் பின்னாடியே போவோம். நான் வேறு வழியை மிஸ் பண்ணிட்டேங்க வேறு. கரெக்டாக தான் போகிறாரா பார்ப்போம். ஆமாம் அவர் கரெக்டாக தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஓகே, நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம பிளேஸ்க்கு. எல்லாம் இவங்க எல்லாம் அப்படியே இதெல்லாம் அப்படியே ஆஃப் ரோடிங் ஜீப்பு தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜீப்பு பின்னாடி வெறும் ஜீப்பு நிறையா இருக்குங்க. இங்கே கேரளா ஃபுல்லாகவே ஏகப்பட்ட ஜீப்பு இருக்குங்க. எங்கே நாங்கள் வந்தோம், எங்கள் ரூம் எங்கே இருக்குது? ஓகே ஓகே வந்தாச்சு, பக்கா வந்துட்டோம், நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். அப்படியே ஏற்ற வேண்டியதான். இனிமேல் நம்ம நாளைக்கு தான் போக முடியும். வா வண்டர்ஃபுல். அப்பா வந்து நிறுத்தியாச்சு. அப்பா இதோ நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஃபைன். அப்பாடி மழை, செம்ம மழை கேரளாவில். இந்த எபிசோட இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 ஷார்ப்பாக வந்துடும். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, லவ் யூ ஆல். அது மாதிரி எல்லோரும் ரைட் பண்ணும்போது சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். பாய்.